சார் திரும்பவும் சொல்றேன், நான் இந்த தப்பு பண்ணல. எனக்கு தெரியும், நான் சொல்றதை கேளு. நீ முதல்ல ஜீப்ல ஏறு. நீ ஏறியா? நீ முதல்ல நீ ஏறு. ஏறு, போகல. வண்டி எடு. டிரைவர் கொஞ்சம் ஃபாஸ்டா போ. சிட்டி அவுட்டர் போகணும். போய் சார், என்ன எங்க கூட்டு போறீங்க? ஹேய், சைலண்டா வா. சார், நீங்க பாட்டுக்கு எங்கே கூட்டி போறீங்கன்னா என்ன அர்த்தம்? சொல்ல மாட்டேன்பா, ஏன் இஷ்டம். நான் உன்னை எங்க வேணாலும் கூட்டிட்டு போவேன். சரி, என்ன எங்க கூட்டு போறீங்கன்னு சொல்ல மாட்டீங்களா? பேசாம வான்னு சொல்றல, சைலண்டா இரியா. டிரைவர் டோல்கேட்டை தாண்டி நிப்பாட்டு. வா, இறங்கு. எங்க போறோம்? போ போ சொல்றேன், போ. இப்படி போ. சார், எல்லாம் சட்டப்படி தான் நடக்குதா? போ போ. சார், எங்க போறேன்னு சொன்னதா சார் வருவேன். நான் சொல்ற வரைக்கும் போயிட்டே இரு. சார், நான் வர முடியாது சார். எங்க போறேன்னு சொல்லுங்க. சார், நான் வர முடியாது, வர முடியாது. எங்க போறேன்னு சொல்லுங்க இப்போ. போயா சொல்றேன். போய் அண்ணா, போய் அண்ணா, கேள்வி கேட்டுட்டு இருக்கிற. போயா போய் அண்ணா. போ, நட. வாயை மூடிட்டு போகணும். சார், ஷூட் பண்ணிடவா? சார், தப்பிச்சு போயிடு. என்ன? இங்க இருந்து தப்பிச்சு போயிடுன்னு சொல்றேன். மறுபடியும் அந்த தில்லா கிட்ட மாட்டிக்கிட்டு பிரச்சனையை வளர்க்காத. போயிடு. சார், நீங்க? நானா அந்த தில்லாவோட அத்தனை அயோக்கியத்தனமும் தெரிஞ்சவனா? சார், ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆச்சரியமா தான் இருக்கும். ஏன்னா தில்லா மாதிரி ஆளுங்க பண்ற அநியாயத்தால எங்க டிபார்ட்மெண்ட் மேல எல்லாருக்கும் அவநம்பிக்கை வந்துருச்சு. பட் என்ன மாதிரி மனசாட்சி உள்ளவங்களும் இருக்கும். சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். சார், உங்களை மாதிரி ஒருத்தர் இருந்தார் சார். அவர் பேரு பிரபு. உங்களை மாதிரி நேர்மையான ஹானஸ்டான ஆபீசர். ஆனா அவர் அநியாயமா கொண்டு போட்டாங்க சார். தெரியும். உன்னை இதுல திட்டம் போட்டு சிக்க வச்சிருக்காங்கன்றதும் எனக்கு தெரியும். என்ன பண்றது? நீ அந்த சரோஜா தம்பிங்களை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வந்த வீடியோ ஆதாரம் ஸ்ட்ராங்கா இருக்கு. உனக்கு எதிராக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ அது தப்புன்னு நிரூபிக்கணும்னா அதை விட ஸ்ட்ராங்கான எவிடன்ஸை நீ திரட்டியே ஆகணும்.
நீ முழுக்க முழுக்க இதுல இன்வால்வ் ஆயிருக்க மாதிரி சித்தரிக்கப்பட்டிருக்குது. ஸோ நீ ஏதாவது பண்ணி உனக்கு சாதகமான எவிடன்ஸை நீ கொண்டு வந்தே ஆகணும். அப்பதான் இந்த கேஸ்ல இருந்து நீ முழுக்க முழுக்க தப்பிக்க முடியும். சார் என்கிட்டயும் ஒரு ஆதாரம் இருக்கு சார். வெரி குட். அப்புறம் எனக்கு ஒரு தகவல் வந்திருக்கு. அபியை கொல்றதுக்காக ஆதி ஒரு கில்லரை ஏற்பாடு பண்ணியிருக்கான். சார் என்ன சொல்றீங்க? இது நம்பகமான தகவல் தொல்காப்பியன். எப்படியாவது அபிக்கு எதிரான சதியை முறியடிச்சே ஆகணும். அதுக்கு நீ தப்பிச்சு போயிரு. தப்பிச்சு போய் ஆதாரங்களை திரட்டி அதை கோர்ட்ல ஒப்படைக்க முயற்சி பண்ணு. நான் சொல்றதை கேளு. கிளம்பு. சார் இப்போ அபியோட பாதுகாப்பு பாரு தொல்காப்பியன், ஹாஸ்பிட்டல்ல போதிய அளவு போலீஸ் பாதுகாப்பு இருக்கு. ஆனா அந்த ஆதி அதை விட இன்ஃப்ளூயன்ஸ் உள்ளவன். அதனால முதல்ல நீ தப்பிக்கிற வழியை பார். அப்புறம் அபியை காப்பாத்துறத பத்தி யோசிக்கலாம். கிளம்பு. சார் ரொம்ப நன்றி சார். சார் நீங்க பண்றது பெரிய உதவி. அதுக்கு வெறும் நன்றின்னு ஒரு வார்த்தையை சொல்லி மரியாதை செஞ்சிட முடியாது சார். நான் வரேன் சார். நீ கிளம்பு. இதை மறக்க மாட்டேன். கிளம்புப்பா. நான் வரேன். புறப்படு. வரேன். காஞ்சனா, என் வீட்டுக்காரர் என்னை விட்டுட்டு போயிட்டாரு. காஞ்சனா என்னை விட்டுட்டு போயிட்டாரு. அழாதீங்க. எனக்கு இன்னைக்குதான் தெரிஞ்சது. என்னாச்சு? திடீர்னு ஹார்ட் அட்டாக். கண்ணு முடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போச்சு காஞ்சனா. நான் அதை ஆயிட்டேன் காஞ்சனா, நான் அதை ஆயிட்டேன். ஏன் ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? மணிமணியா குழந்தைங்களை வச்சுக்கிட்டேன். பிள்ளைங்க இருந்து என்னம்மா பண்றது? அவர் இருக்கிற மாதிரி வருமா? எனக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு காஞ்சனா. என்ன நீங்க இப்படி பேசுறீங்க? என்னதான் பெத்த பிள்ளையா இருந்தா கூட நாம இனிமே அவங்களுக்கு ரெண்டாம் பட்சம்தான். என்ன என்னென்னமோ சொல்றீங்க? நட்சத்தை தான் சொல்றேன். நம்ம ஊர்ல புருஷனை வச்சுதானே பொம்பளைங்களுக்கு மதிப்பு. அவர் இருந்த வரைக்கும் அவரையும் என்னையும் முன்னாடி வச்சுதான் எல்லாத்தையும் பண்ணுவாங்க. இனிமே எல்லாத்திலயும் என்ன ஒதுக்கிடுவாங்க. புருஷன் தான் வாழ்க்கையில ஆதாரம். அவரை வச்சுதான் ஊர்ல நமக்கு மதிப்பு மரியாதை எல்லாம். பிள்ளைங்க என்னத்த பண்ணுவாங்க? வேலைக்கு சோத்த போடுவாங்க. அதுவும் மருமகளுங்களுக்கு நம்ம மேல வெறுப்பு இல்லாம இருந்தா கேட்கறது கிடைக்கும். இல்லைன்னா பிள்ளைங்களும் அவளுங்க பின்னாடியே போயிடுவானுங்க. பிள்ளைங்களுக்கும் அம்மா மேல பாசம் இல்லாம போயிடும்னு சொல்றீங்களா? பாசம் இருக்கும் காஞ்சனா, ஆனா நம்ம மனசு யாருக்கு புரியும்? எனக்கு வருத்தம் சந்தோஷம் எதுனாலும் சொல்லிக்கிறதுக்கு அவர்தான். இனிமே நான் கை கால் வலி தலைவலினா கூட யார்கிட்ட சொல்லுவேன்? யார் அதெல்லாம் கேட்பா? பிள்ளைங்க அவன் பிசினஸ் பொண்டாட்டிங்கன்னு பிஸியா இருப்பானுங்க. நாம ஏதாவது சொல்ல போனா வீட்டுல சும்மா தானே கிடக்க, சாப்பிட்டுட்டு சைலண்டா கடன்னு போயிட்டே இருப்பானுங்க. நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? சத்தியமா அதான் உண்மை. கொஞ்ச நாள்ல நான் அதெல்லாம் உணர்ந்துட்டேன். என்ன பரிவோட பாக்குறதுக்கோ விசாரிக்கிறதுக்கோ யாருக்குமே நேரம் இல்ல. பெத்த தாயா இருந்தா கூட புருஷன் செத்து போயிட்டா பொம்பளைக்கு மரியாதை இந்த ஊர்ல கிடையாது. புருஷன் கூட இருக்கிற வரைக்கும் தான் நாம மனுஷி. புருஷன் போயிட்டா அவ்வளவுதான், வேண்டாத விருந்தாளியா நாம ஆயிடுவோம். காஞ்சனா, இதுதான் உலக நடப்பு. காஞ்சனா, இதுதான் உலக நடப்பு.
குடும்பத்துல நீங்க நிம்மதியை எழுந்து தவிக்க தான் போறீங்க. நன்றி கிட்ட மனுஷா, என் மூஞ்சிலேயே முழிக்காதீங்க. இந்த மனுஷன் இனிமே இங்க இருக்க வேண்டாம். போ. ஈஸ்வர் சார், ஈஸ்வர் சார், ஏன் ரொம்ப டல்லா இருக்கீங்க? வேற எப்படி இருக்கிறது? வாழ்க்கையில உற்சாகங்கிறது வயசு சம்பந்தப்பட்டது, சந்தோஷங்கிறது மனசு சம்பந்தப்பட்டது. வயசான காலத்துல உற்சாகமும் சந்தோஷமும் பெருசு இல்லைங்க. மனசுல நிம்மதி இருக்கணும். ஆனா நான் எல்லாத்தையும் மொத்தமாக எழுந்துட்டு நிக்கிறேனே. ஏன் சார் இப்படி நம்பிக்கை இருந்த மாதிரி பேசுறீங்க? வேற எப்படி பேச சொல்றீங்க? என் நிலைமை அப்படி. சார், என் நிலைமையை பார்க்கும்போது உங்க நிலைமை எவ்வளவோ பெட்டர். ஆமா சார், உங்க குடும்பத்து ஆளுங்க உங்க மேல இன்னும் பாசம் வச்சிருக்காங்க, அக்கறையோட இருக்காங்க. மாத்தி மாத்தி உங்களை தேடி வந்து பார்த்துட்டு வீட்டுக்கு வாங்க வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க. அப்புறம் என்ன குறைச்சல் உங்களுக்கு? ஆனா எனக்கெல்லாம் அந்த மாதிரி யாருமே இல்லை. என்னை வந்து பார்க்கணும்னு கூட யாரும் நினைக்கிறதே இல்லை. நான் எத்தவனா போயிட்டேன். என்னாச்சு? ஏன் அந்த மாதிரி? எல்லாம் என் விதின்னு சொல்லி ஒதுங்கி இருக்க முடியாது. ஏன்னா தப்பு பண்ணது நான் தான். அதுக்கான பலனை அனுபவிச்சு தானே தீரணும். என்ன சொல்றீங்க? என்ன தப்பு பண்ணீங்க? எனக்கு வசதி இருந்தது, சந்தோஷமான வாழ்க்கை. ஆனா என் குணத்துக்கு ஒரு குடும்பம் பத்தல. ரெண்டாவதா ஒருத்திய கட்டிக்கிட்ட, 2 பொண்டாட்டி 2 குடும்பம்னு ரெட்டை குதிரையில சவாரி பண்ற மாதிரி ஆயிடுச்சு. இதுல என்ன வேடிக்கைன்னா, ரெண்டாவதா ஒரு குடும்பம் இருந்தது மொத குடும்பத்துக்கு தெரியாது. இவங்க இருக்கிறது அவங்களுக்கு தெரியாது. ரெட்டை வாழ்க்கை, ரெட்டை வேஷம். ஆனா எத்தனை நாளைக்கு தான் நிஜத்தை மறைக்க முடியும்? இன்னும் ஒரு நாள் வெளியே வந்துதானே தீரும். 2 குடும்பத்துக்கும் என் மேல இருந்த மரியாதை சுத்தமா போயிடுச்சு. ஒரே நாள்ல 2 வீட்லயும் நுழையாதுன்னு சொல்லி துரத்தி அடிச்சிட்டாங்க. அவங்க வேற எப்படி நடந்துக்க முடியும்? நான் 2 குடும்பத்துக்கும் உண்மையா இல்லை. 2 குடும்பத்திலையும் நிறைய போய் சொல்லியிருக்கேன். முழுக்க முழுக்க போலித்தனமான ஆளா இருந்திருக்கேன். என் மேல அவங்களுக்கு எப்படி மரியாதை வரும்? இதுல இன்னொரு கொடுமையும் நான் பண்ணியிருக்கேன் சார். ஒரு குடும்பத்தை மட்டும் நல்லா கவனிச்சுட்டு இன்னொரு குடும்பத்தை சரியா கவனிக்காமையே விட்டுட்டேன். அந்த குடும்பத்து பிள்ளைங்களுக்கு நான் எந்த உதவியும் செய்யல. அது எவ்வளவு பெரிய துரோகம், எவ்வளவு பெரிய பாவம். என் மனசை அனுபவிக்கிற அத்தனை துயரத்துக்கும் நான் தான் காரணம், நான் தான் காரணம். அந்த பாவத்துக்கு நான் செத்தாலும் எனக்கு நல்ல சாவு கிடைக்கவே கிடைக்காது. ஏதாவது பிராயச்சித்தம் பண்ணணும். அதான் எப்படின்னு தெரியல. என்ன சார் யோசிக்கிறீங்க? பிராயச்சித்தம் பண்ணணும் இல்லையா? அதுதானே சரி. ஆமா, பிராயச்சித்தம் பண்ணணும். நான் வரேன். எங்க கிளம்பிட்டீங்க? வரேன்.
என்னம்மா என்னாச்சு? உடனே கிளம்பி போய் அப்பாவை கூட்டிட்டு வா போ. சொல்றேல்ல, போய் கையோட கூட்டிட்டு வா. என்னம்மா சொல்றீங்க? காரணம் எதுவும் கேட்காத. உங்க அப்பா உடனே வீட்டுக்கு வந்தாகணும். அம்மா நம்ம எல்லாரும் போய் கூப்பிட்டாச்சு. அவர் எதுவுமே பேசாம போயிட்டாரு. அப்புறம் எதுக்குமா நம்ம எல்லாரும் போய் கூப்பிடணும்? இல்ல நான் மட்டும் போய் கூப்பிட்டு அவர் வந்துட போறாரு? வரணும். இந்த வீட்டுக்கு நீ அவரை வர வைக்கணும். அம்மா, அவரை நான் வீட்டுக்கு வர சொல்லி கெஞ்சல, கால்ல விழுந்து கதர்ன. எனக்காக இல்லைனாலும் உங்க பேரனுக்காக வாங்க பாருன்னு கூப்பிட்டேன். அப்போ கூட அவர் மனசு மாறவே இல்ல. இப்ப மட்டும் கூப்பிட்டா வந்துருவா போறாரு. தேவையில்லாம என்ன இன்சல்ட் பண்ணி அனுப்புவாரு. ப்ளீஸ் சொன்னா கேளுங்கம்மா. ஆதி, நான் சொல்றது நீ கேளுப்பா. இன்சல்ட் பண்றாருங்கிறதுக்காக அவர் அப்படியே விட்டுற முடியுமா? அப்படி இல்லம்மா. இத பாரு ஆதி, நான் போய் கூப்பிட்டா அவர் கண்டிப்பா ஈகோ பாப்பாரு. அதனாலதான் உன்னை போய் கூட்டிட்டு வர சொல்றேன். இன்னும் 1 மணி நேரத்துல இந்த குடும்பத்து தலைவனா, என் புருஷனா, உங்க அப்பாவா அவர் இங்க வந்து நிக்கணும். ஏன் எதுக்கெல்லாம் காரணம் கேட்டுட்டு நிக்காம அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து சேர்க்கிற வழியை பாரு. என்ன அது யோசிக்கிற? போன்னு சொல்றல, போ. சரிம்மா, நான் போய் கூட்டிட்டு வரேன்.